வணக்கம் மக்களே. பலுச்சிஸ்தான் இண்டிபெண்டன்ஸ், ஃப்ரீடம் ஆஃப் பலுச்சிஸ்தான் அப்படிங்கிறது ரொம்ப இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கும். பாகிஸ்தானில் கிட்டத்தட்ட ஒரு 45% நிலப்பரப்பை கொண்ட ஒரு மிகப்பெரிய மாகாணம். நாம் மாநிலம்னு சொல்லுவோம், அங்கே மாகாணம், ப்ராவின்ஸ், மிகப்பெரிய ஒரு மாகாணம் தான் அது. இது ஈரான், ஆப்கானிஸ்தான் இவங்க கூட பார்டரை ஷேர் பண்ணுறாங்க. எண்ணற்ற கனிம வளங்கள் பாகிஸ்தானில் இந்த பாகிஸ்தான் பலுச்சிஸ்தானை தவிர்த்துட்டு பாகிஸ்தானை பார்த்தீங்கன்னா அதில் பாகிஸ்தானில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். எண்ணற்ற கனிம வளங்கள் நிறைந்த பகுதி தான் இந்த பலுச்சிஸ்தான். இதில் இவங்களும் இஸ்லாம் மதத்தை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் இனம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நாம் இந்தியாவில் என்னதான் நாம் ஹிந்துஸாக இருந்தாலும் எண்ணற்ற இனங்கள் இருக்குது, எண்ணற்ற மொழிகள் இருக்குது. இதில் இந்த பலுச்சிஸ்தான்காரங்க பலூச் அப்படிங்கிற ஒரு மொழி பேசுகிறவங்க. அவங்க பாகிஸ்தான் மாதிரி உருதுவோ இல்லை ஹிந்தியோ பேசுகிறவங்க கிடையாது. ஏற்கனவே ஆக்சுவலி பாகிஸ்தானோட ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ், ஈஸ்ட் பாகிஸ்தான், பாகிஸ்தான், பலுச்சிஸ்தான், இந்த 3 மாகாணங்கள் சேர்ந்தது தான் பாகிஸ்தான்கிற நாடு. 1971 அவங்க பாகிஸ்தான் பங்களாதேஷுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. நம்ம வேற மொழி பேசுகிறோம், நாங்களும் பாகிஸ்தானிய முஸ்லீம்களும் பங்களாதேஷ் முஸ்லீம்களும் ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்குள்ள ஒத்து போகாமல் மிகப்பெரிய ஒரு வார் நடந்து இரண்டு நாடுகளாக பிரிஞ்சிச்சு. அது இந்தியா, நம்மளுடைய அன்னாள் பாரத பிரதமர் மிஸ் இந்திரா காந்தி அவர்கள் இதை நடத்தி காமிச்சாங்க. இப்போ ஒரு அற்புதமான ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சது நமக்கு இந்தியாவுக்கு. பலுச்சிஸ்தானை நம்ம பிரித்து விட்டுருக்கலாம், ஆனால் போர் ஏலியா முடிஞ்சதுனால அது நடைபெறலை. நான் கூட வீடியோவில் போட்டிருந்தேன், இந்தியா ஒரு அருமையான ஒரு அப்பர் ஹேண்டில் இருக்குது. ஸோ நாம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நம்ம மீட்டெடுத்து பலுச்சிஸ்தானையும் நம்ம பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நமக்கு ஒரு ஏமாற்றம் தான் அது. ஓகே, இந்த சமயத்தில் நம்ம பலுச்சிஸ்தான் இதுக்கு வருவோம். பலுச்சிஸ்தான் பாகிஸ்தானிலிருந்து முற்றிலும் வேறுபட்டவர்கள். அவர்கள் என்னதான் இஸ்லாம் மதத்தை ஃபாலோ பண்ணாலும் அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய உணவு முறைகள், அவங்களுடைய மொழி, இது எல்லாமே ஈரான், ஆப்கானிஸ்தான் இவங்கள ஒத்து இருக்கும். உங்களுக்கு தெரியும், பாகிஸ்தானியர்களுக்கும் ஆப்கானிஸ்தானியர்களுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அதுபோல் இவங்க இந்த பலுச்சிஸ்தான் கிட்டத்தட்ட ஒரு ஈரான் மக்களை ஒத்த